ஒரு மனிதனின் இயல்பு குணம் அவசரம். அந்த அவசரம் தோல்வியின் அடையாளம். நிதானம்தான் வெற்றியின் அடையாளம். மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கிறான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் குடும்ப தகராறுகளுக்கும் அவசரம் மிக முக்கியமான காரணம். நம் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த அந்த அவசரம் நம்மிடமும் எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. சாப்பிடுவது, சிறுநீர் கழிப்பது, வாகனம் ஓட்டுவது, வாழ்க்கை வாழக்கூடிய விஷயத்தில், முடிவுகளை அவசரமாக எடுக்கக்கூடிய விஷயத்தில் அவசரம் நம் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும். அவசரம் எண்ணற்ற பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும். அவசரத்தினால் சூனத்தை இழந்த வரலாறும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒருவர் போரிலே அடிபட்டு காயத்தை தாங்க முடியாத காரணத்தால் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். அதனால் அவர் சூனத்தை இழந்தார். வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் நின்று நிதானமாக அமைதியாக சற்று யோசித்து செய்யலாமா வேண்டாமா, நன்மையா தேவையா தீமையா, இது தேவையா தேவையில்லையா என்று தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டும். நிதானம்தான் இறைவனுக்கு உதவி செய்யக்கூடிய குணம். அவசரத்தோடு செய்கின்ற பல காரியங்கள் தோல்வியில் போய் முடிகிறது. அவசரம் என்றைக்குமே ஆபத்தில் போய் தான் முடியும்.